தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி உமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அது என்னென்னா பார்க்க போகிறோம். இன்றைக்கி விஜய் கொடுத்த வாக்குறுதியில் இருக்க கட்சி எல்லாருமே கதற போகிறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த வாக்குறுதி இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் டிவிக்கு தொண்டர்கள் 5 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. விஜய் சொன்ன வாக்குறுதியை பார்த்துட்டு வந்துடுங்க. பூரணி சூப்பர் 6 திட்டம் நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் கேஸ் விலை குறைக்கப்படும். தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கேஸ் விலை உயர்த்தப்படும். அந்த விலை உயர்வு நம் காதுகளில் புகை வரும் அளவிற்கும் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அடுத்து அண்ணன் சீர் திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வை பங்கேற்பதில் தமிழக வெற்றி கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து காமராஜர் கல்வி உறுதி திட்டம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பதை இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம் தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடுத்து